ஸோ அந்த ஃபீஸுக்கெல்லாம் டைம் இருக்குது இது இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க அப்பா. போய் ஏன்னா போனால் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. அங்கே போனால் கடைசி வரைக்கும் அட்மிஷன் கொடுக்கல. அப்புறம் வந்து கடைசியில் ஏதோ சொல்லி இது பண்ணி அட்மிஷன் கொடுத்தாங்க. ஆஹ், என்னோட அது மூணு தான் இது எம்பிசி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் மூணு செஷன்னு நல்லா மார்க் வாங்கி நல்லா படித்தவங்களுக்கெல்லாம் இதில் கொடுத்துருவாங்க. ஏ கிளாஸில் ஏ செக்ஷனில் கொடுத்துருவாங்க. நான் எடுத்திருந்தது வந்து அக்ரிகல்ச்சர் ஐ மீன் இன்ஜினியரிங். ஓகே. அந்த எஸ்எஸ்எல்சியில் இன்ஜினியரிங்னு ஒரு தனியாக ஒரு ஸ்ட்ரீம் இருந்தது, அதை எடுத்திருந்தேன் நான். பட் மேக்ஸ் இருந்தது, ஃபிசிக்ஸ் இருந்தது. ஸோ அதனால் வந்து இதில் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு சம் ப்ராப்ளம் வாஸ் தேர் வெதர் ஐ கேன் கோ இன் டு பியூசி ஆர் ஐ சப்போஸ் டு டூ ஒன்லி டிப்ளமோ. ஸோ கடைசியில் ஏதோ சொல்லிவிட்டு அட்மிட் பண்ணாங்க. என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாஸ் 297. 1 2 3 4 5ன்னு காலையில் இப்படி ஆரம்பித்து இப்படி போட்டு மேலே போய்டும். இதுக்கு கேலரியில் போயிட்டு லாஸ்ட் பெஞ்சு தான் நம்மளுது. ஓகே. 197. அங்கேருந்து பார்த்தா ப்ரொஃபஸர் உங்களுக்கு குட்டியாக தெரிவார். ஓகே. அதுக்கு பின்னால் ஒரு குட்டியாக ஒரு இது இருக்கும், பிளாக் போர்டு க்ரீன் போர்டு இருக்கும். என்ன எழுதுறான்னு தெரியாது. எல்லாமே இங்கிலீஷில் எழுதுவாங்க. நான் தமிழ் மீடியம். ஓகே. சரி நம்ம வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு நொந்துக்கிட்டே இருந்துட்டேன். ஆனால் கடைசியில் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா எனக்கு மட்டும் தான் தெரியல, மற்றவங்களாம் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நேராக போய் விவேக் லஸ்காரில் போயிட்டு அண்ணா தான் கூட்டிகிட்டு போனாங்க. ப்ளூ பிரதர்ஸுக்கு போய் கண்ணாடி போட்டது அப்போ தான். 1.5 இது வந்தது. ஸோ தட் இஸ் ஹவு ஐ ஜாயின்ட் விவேகானந்தா காலேஜ். அஃப்கோர்ஸ் தாத்தா வீட்டில் இருந்து படிக்கணும்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு ரொம்ப ஆசை. சரி தாத்தா வீட்டில் சொல்லிட்டு ஐ வாஸ் கோயிங் ஃப்ரம் தாம்பரம், மாம்பலம் ஸ்டேஷன் 12B எடுத்துகிட்டு லஸ்ஸு. அங்கேருந்து நடந்து ரன் பண்ணி ஓடிட்டு அந்த கிராஸ் ரோடில் போயிட்டு ஐ ஹேட் டு கோ இன் டு த காலேஜ் அலாங் வித் லஞ்சு. காலேஜ் முடிச்சுட்டு மறுபடியும் 4:30 கிளம்பி அதே மாதிரி ரிட்டர்ன் ஜேர்னி வித் பஸ் அண்ட் ட்ரெயின் அண்ட் பேக் டு திஸ் திங். வந்தவொடனே நல்லா தூக்கம் வந்துடும். ஓகே. எங்கே படிக்கிறது? ஓகே. சரி நம்ம அவ்வளோதான். அப்புறம் வந்து இல்லை, படிக்க முடியல என்னால், ரொம்ப டயர்ட் ஆகிடுது போயிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு எல்லாம். இட் வாஸ் நோ ஏசி நத்திங், ஸோ யூ ஹேவ் டு கோ பை பஸ் அண்ட் ட்ரெயின். அப்புறம் கடைசியிலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி இதில் வந்து எல்லாம் ஃபெயிலு, ஆல் சப்ஜெக்ட் ஃபெயில். ஓகே. எல்லாம் சொல்லிட்டாங்க, உனக்கு சான்ஸே கிடையாது. ஓகே. நீ வந்து மாடு மேய்க்க தான் போகணும்னு சொல்லிட்டாங்க நம்மளை. சரி மாடு மேய்க்காவது போகலான்னு சொல்லிட்டு நான் ஹாப்பியாக படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ஹாஸ்டலில் சேர்த்தாங்க. ஓகே. செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம் இந்த ஹாஸ்டல். அப்போ தான் மற்றவங்கள எல்லாம் படிக்கிறாங்களா பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சது. ஆனால் நம்மளுக்கு தான் மனப்பாடம் பண்ண தெரியாதே. அப்புறம் என்ன பண்ணுறது? நல்ல வேலையாக அண்ணாவுக்கு வந்து தமிழில் ப்ராப்ளம் ஆனதுனால ஐ டுக் சான்ஸ்கிரிட். ஓகே. சான்ஸ்கிரிட்டில் ஒரு 75% வந்து இங்கிலீஷில் எழுதினா போதும், 60% இங்கிலீஷில் எழுதினா போதும். மற்றது சான்ஸ்கிரிட் எழுதணும். அந்த 30% நான் விட்டுடுவேன், ஏன்னா சான்ஸ்கிரிட் எழுத முடியாது. ஸோ அப்படியே படித்து அதில் வந்து அந்த இதில் சான்ஸ்கிரிட் பாஸ் ஆச்சு. அப்புறம் மேக்ஸில் சென்டம் அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 150 149 ஆர் சம்திங் லைக் தட். ஸோ அதை வச்சுட்டு தென் வி அப்ளைட் ஃபார் த திங். அதே மாதிரி அப்பா சொல்லி போயிட்டு இருந்தது. அந்த காலத்தில் ஐ யூஸ் டு ஹாவ் ஸ்டாமரிங், வெரி ஹை லெவல் ஆஃப் ஸ்டாமரிங். அப்பாவுக்கு எப்படி ஸ்டாமரிங் பண்ணுறாங்களோ அதோட டபுளாக எனக்கு இருந்தது. ஓகே. ஸோ அதனால் வந்து இதே மாதிரி இந்த இன்டர்வியூவில் அந்த ஆர்இசி பிரின்சிபால் தான் கமிட்டி. ஓகே. 4 பேரில் 4 பசங்க உட்காந்துருந்தார். ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்டார். நம்மளுக்கு ஒரு டெஃபினேஷன் தான் கேட்டார், எனக்கு தெரியும் ஆனால் சொல்ல முடியாது. ஓகே. ஸ்டாமரிங். ஓகே. ஸோ பார்த்துட்டு அவர் என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. என்னால் ஐ வாஸ் ஸ்டாமரிங் ஒன்லி, ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஆன்சர் எனிதிங் அட் ஆல். சரி அவ்வளோதான் நினச்சாச்சு. அப்புறம் வந்து சித்தப்பா சொன்னாங்க, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது, 5th இயர் தான் அது, நீங்கள் அங்கே அப்ளை பண்ணுன்னு சொன்னாங்க. சரின்னு கோயம்புத்தூர் போய் அதை அப்ளை பண்ண, அது முதல்ல அப்ளை பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் அது செகண்ட் லிஸ்ட்டில் அது வந்தது. ஓகே. அப்புறம் நேராக போயிட்டு எப்படி கிடச்சதுன்னா, செங்கல்பட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கோட்டா இருக்குது. அந்த 50 சீட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் 2 2 சீட் இருக்குது. செங்கல்பட்டுலேருந்து யாருமே கிடையாது. ஸோ அப்பா வந்து நெல்வாயின்னு சொல்லி செங்கல்பட்டு கோட்டான்னு சொல்லி அப்படி தான் எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கிடச்சிது அந்த டயத்தில். சரின்னு சொல்லிட்டு அதை ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண உடனே இப்போ நல்லா கிளாஸ் எல்லாம் நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு எல்லாம் ஐ வாஸ் இன் கிரிக்கெட், ஐ மீன் பால் பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ் எல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சிட்டு ஒரு ஒரு 1 மாதம் 1.5 மாதம் போச்சு. அந்த பிகாஸ் வி ஆர் எமர்ஜென்சி பேட்ச்.
Our batch was the only emergency batch, 75, 76 by emergency. So all admissions were as per ranking, as per the mark and the interview marks. அதனால் அப்பா இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக இருந்தது. அதனால் எல்லாரும் நல்லா படிக்கிறவங்க தான் எங்கள் பேட்சில் இருந்தாங்க. அப்போது வந்து ஒரு ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சு, இங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது நோ ராகிங் அண்ட் ஆல் தட், பிகாஸ் எல்லாமே எவ்ரிபடி வாஸ் அஃப்ரைட். முடிஞ்சிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் இந்த கிரிக்கெட் டீமில் வர வந்துட்டேன். அப்போது வந்து ஜிசிடியில் இடம் கிடச்சிது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜிசிடி. ஓகே, 150லேருந்து யாரோ ஜாயின் பண்ண போல இருக்குது, ஐஐடி போயிட்டாங்க போல இருக்குது. ஸோ தெர் வாஸ் அ சீட்டு. அதுக்கு வந்து டெலகிராம் வந்தது, ராஜாமாமா வீட்டுக்கு வந்தது. நான் போயிட்டு அங்கே வந்து ராஜாமாமா வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏன்னா அவங்க ராஜமாமா வந்து ஜிசிடி. ஸோ அதனால் அங்கே போய் ஜாயின் பண்ணுறியா, நம்ம போகலாம்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஐ ஹர்ட் தட் ஜிசிடியில் வந்து ரொம்ப ராகிங்கெல்லாம் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே எல்லாம் ராகிங்கெல்லாம் முடிச்சிட்டேன். எங்கள் காலேஜில் இது இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. எங்கள் காலேஜில் வந்து ஆடிட்டோரியம் இருக்குது, வாரம் வாரம் படம் வார போடுறாங்க. அதனால் நான் வந்து அங்கெல்லாம் போகல. நான் 50 பேர்த்தில் சின்ன வெல்லில் பெரிய மீனாக இருக்கிறேன், அங்கே பெரிய வெல்லு, நான் சின்ன மீனாக இருப்பேன். நாங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு நான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேயே கண்டினியூ ஆனேன். தட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன் ஃபார் மீ. Because of agriculture engineering, I was able, because good enough in maths, I was able to score well in CAT. Okay, that's how I got admission in IIM. Okay, so the whole thing changed simply because Chitapa was there. He was aware of agri engineering. Otherwise, nobody knew about that. There are only 9 engineering colleges. 10th was agriculture engineering. It was an American system. Raja Gomama also knew about that because the entire batch will be hired by agri engineering. ஓகே, ஸோ அதனால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக போகலான்னு சொல்லிட்டு தட்ஸ் ஹவ் ஐ மீன் தேர்ட் இயர் வரைக்கும் வந்து ஐஎம்னா ஏலாம் இன்னும் ஒன்றுமே தெரியாது. ஓகே, ஸோ அப்போ வந்து மற்றவங்களாம் பார்த்தாங்க, ஓ இவனுக்குலாம் ஐஎம் கிடச்சிருச்சா, ஓகே ஃபிஃப்த் இயர், அவனுக்கு இங்கிலீஷ் கூட சரியாக பேச மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ காட் த கான்ஃபிடென்ட் தட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் இயர். கோட்டாவோட இல்லை, இன்ஜினியரிங் காலேஜ் தனி கோட்டாவோட இருக்கு, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் தனி கோட்டா இருக்கு ஐஏஎம்க்கு. அது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் ஸ்பெஷலைசேஷன் இன் அக்ரிகல்ச்சர் இருக்குது. பட் தட் இஸ் நாட் ஆல்சோ ஈஸி. ஓகே, எல்லா வரவங்கெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான். நோபடி வாஸ் இன் தமிழ் மீடியம் அண்ட் பியூசி வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் காலேஜில் வந்துட்டு. ஸோ அதனால் வந்து அஃப்கோர்ஸ் தெர் வாஸ் நோ மார்க்ஸ் ஃபார் 10th ஆர் 12th ஆர் ஐ மீன் பியூசி. அங்கே வந்து அது கிடையாது, அப்புறம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ரோஹித் எழுதும்போதெல்லாம் அது அதனால தான் ரோஹித் கிடைக்கல. ஓகே, இந்த கேட் எக்ஸாம் மட்டும் அப்போ இருந்தால் போதும், இன்டர்வியூ இருந்தால் போதும். ஸோ அப்படி தான் எனக்கு அங்கே கிடச்சிது. ஓகே, ஸோ தட் இஸ் மை அட்மிஷன் இன் பியூசியில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. பியூஸில் என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் ப்ராப்ளம் வேறு பண்ணிட்டேன் அப்பாவுக்கு. ஓகே, பியூஸில் வந்து எனக்கு ஏற்கனவே எந்த சப்ஜெக்டும் எல்லாமே இங்கிலீஷு, எல்லாம் தலைக்கு மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்க வந்து என்ன சப்ஜெக்ட் என்ன அது ரிலீஜியஸ் ஸ்டடின்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு ஒரு இங்கிலீஷில் ஒரு புக்கு, அந்த புக்கை என்னால் படிக்க முடியாது. ஓகே, அந்த புக்கு படித்து அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், ஏன்னா ஹாஸ்டல். ஓகே, ஏற்கனவே ஃபஸ்ட்டு டேர்ம் நான் ஹாஸ்டல் இல்லாதனால நான் படிக்கவே இல்லை. ஓகே, நான் ஹாஸ்டல் வந்தோன்னா ஹாஸ்டல் ஆல் த ஹாஸ்டல் பாய்ஸ் ஹவ் டு ரைட் தட் எக்ஸாம். ஓகே, நீ ஹாஸ்டல்னா அது இப்போ நீ எழுத வேண்டாம். ஓகே, நான் ஹாஸ்டலில் இருந்தனால எனக்கு ஃபஸ்ட்டு டைமே எனக்கு முடியல, செகண்ட் தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு வேறு இந்த ரிலீஜியஸ் ஸ்டடியை தான் படிக்கணும் அப்படின்னு போயிட்டு பிளாங்க் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் ஆன்சர் வந்தது. ஹூ வாஸ் டன் திஸ் அப்படின்னு போட்டேன். நான் முட்டாள்னு போட்டேன், MUTTAL அப்படின்னு போட்டேன். ஓகே, ஓகே, இந்த மாதிரி நம்மளை குடும்பப்படுத்துகிறாங்களே, இதெல்லாம் படம், இது யார் படிக்க போகிறான்னு சொல்லிட்டு கிறுக்கி மார்க் போட்டுருக்கான்னு பார்த்துட்டா கரெக்டாக அந்த இவர் ப்ரொஃபஸர் பார்த்துட்டாரு, முட்டாள். ஓகே, ஓகே, ஆமாம். ஸோ பயங்கரமாக சண்டை போட்டு இது பண்ணிவிட்டு, ஓகே அப்பாலாம் ஹோம் ஸ்டூடெண்ட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், நான் சொல்கிறது யார் கேட்குறா. ஓகே, தமிழ் மீடியம். ஓகே, ஒரு டெர்மு போயிடுச்சு, அப்புறம் வந்து எக்ஸாமு. இந்த எக்ஸாம் வேறு நான் படிக்கணுமா, எப்படி படிக்க முடியும் என்னால்? ஓகே சார், நான் ஒன்றும் படிக்கல, நான் போயிட்டு டிக் மார்க் அடிச்சுட்டு ஒரு டேஷில் வந்துருந்த கொஸ்டின் ஊஸ் திஸ் சாமிஜி சம்திங் வந்தது, முட்டாள்னு போட்டேன். ஓகே, அந்த முட்டாளை பார்த்துட்டாங்க அவங்க. ஓகே, ஏன்னா மற்றதெல்லாம் எதுவுமே எழுதலை, அது முட்டாள் மட்டும் தான் எழுதியிருந்தேன், அதனால் முட்டாள் படிச்சுட்டாங்க. ஓகே, அப்புறம் அப்பாவை கூப்பிட்டு இது பண்ணி சரி சைக்கலாஜிக்கலாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம பண்ணிட்டு நீ வாழ்க்கையில் உருப்படவே மாட்டேன் அந்த ப்ரொஃபஸர் நம்மளை. ஓகே, அதனால தான் ஐ டோன்ட் லைக் விவேகானந்தா காலேஜ், பிகாஸ் ஐ வாஸ் நாட் ட்ரீட்டட் ப்ராப்பர்லி தேர் இந்த காலேஜ். ஓகே, ஐ டென்ட் என்ஜாய், ஐ டென்ட் ஹாவ் குட் மெமரிஸ் அபவுட் த காலேஜ், சிம்ப்ளி பிகாஸ் lot of things were happening in the hostel and
and they will go to, I mean, lot of things they talk about the sandwiches and all that, write everything in the toilets. ஓகே, எல்லாம் இஷ்டத்துக்கு எழுதிப்பாங்க. அது யாருன்னு தெரியும், நம்ம குமார் இருந்தார்ல எங்கள் பில்டிங்கில். ஓகே, அவன் அவனோட ஃப்ரெண்டு எல்லாமே அவங்களாம் இங்கிலீஷ் மீடியம். ஓகே, ஸோ அவங்களாம் ஒரு பெரிய கேங்கு. அவங்க எனக்கு தெரியும் அவங்க தான் வந்து எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பஜாஜ்னு ஒருத்தர் இருந்தான், நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்களாம் தான் ஒரு கேங்கு. அவங்க தான் போய் பாத்ரூம் எழுதியிருக்காங்க. somebody has said that something is in the bathroom சொல்லிட்டு என்ன பிடிச்சி வச்சு இது உண்மையை சொல்லு. ஓகே, நம்ம கைதியில் பண்ணுற மாதிரி. ஓகே, நல்லா ட்ரீட்மெண்ட்டு, இது பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு. நான் வந்து வெளியே போனேன்னா அவங்க அடித்து கொண்டு கொலை பண்ணுவானுங்க. அவ்வளோ அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் பதில் சொல்கிறது அவன்கிட்ட போய், எனக்கு தெரியவே தெரியாது, நான் பாத்ரூமே போகிறதில்ல, அந்த பாத்ரூமே போகிறதில்ல, இந்த பாத்ரூம் தான் போவேன்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் இட் வாஸ் தேர் இன் தட் வார்டன்ஸ் மைண்டு. நான் அந்த முட்டாள் போட்ட உடனே சரி இவனை வாழ்க்கையை கெடுத்துடலான்னு பார்த்தாங்க. நல்ல வேலை, தப்பிச்சு வந்துட்டேன். அது ஓகே, தீப்தி அதான் வந்துட்ட நீ. கதை. அதான் இப்போ எங்களுக்கு அட்மிஷன் வந்தது, பாபுக்கு அட்மிஷன் வந்தது. மனோகர் அட்மிஷன் வந்த உடனே மனோகர் பிரதர் ஆஃப் ராஜகோபால் பார்த்துட்டு நோ அப்படின்னு போட்டாங்க. நோ அட்மிஷன், பியூசில வந்து அட்மிஷனே கிடைக்காதுன்ட்டாங்க. அதுக்கு வேற வக்காலத்து வாங்குறது யாரு? நான் தான். அப்போ வரக்கூடாது அங்கிருந்து. நான் மனோவை கூட்டிட்டு நான் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சொன்னேன், இது பாருங்க. அப்புறம் சொன்ன நானே சொன்ன ஆர்குமெண்ட், அவன் தம்பி இல்லை என்னோட தம்பி கூட தான், நான் ஒழுங்கா தான் இருந்தேன், கொடுங்க அட்மிஷன் நான் தான் கேட்டேன். அப்புறம் அவங்க கூட பேசிட்டாங்க, அவன் பண்ண தப்பு இவன் என்ன பண்ணுவான்னு. முதல்ல வேணான்னு முடியாது மனோகரா முடியாதுட்டாங்க. சுவாமி ராஜகோபால் பிரதரா நோன்ட்டாங்க. அப்புறம் நான் போய் சொன்னதுக்கு அப்புறம் அவன் அட்மிஷன் இல்லாட்டி அவனுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்காது. அது இன்பிட்வீன் பியூ முடிச்சுட்டு மார்க் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இன்ஜினியரிங் வரல. அப்புறம் அண்ணா மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ ஜாயின்ட் ஆர்ட்ஸ், சேலம் ஆர்ட்ஸ் காலேஜில் ஃபிசிக்ஸ். அதான் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு எல்லாம் விட்டுட்டு எனக்கு அடிபட்டுதான் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஒழுங்கா போயிடும். சேஃப்டிக்காக ஆர்ட்ஸ் காலேஜ். அவன் வரவெல்லாம் பார்த்தான்னா பயமாக இருக்கும். ஓகே, நான் பாட்டுக்கு சைக்கிளும் கிடையாது, நடந்து தான் போவேன். ஓகே, அந்த காலத்தில் சைக்கிள் கிடையாது, நடந்து மட்டும் தான், அண்ணா மட்டும் தான் சைக்கிள் இருந்தது, எனக்கு சைக்கிள் கிடையாது. ஸோ நான் நடந்து தான் அங்கே போயிட்டு நான் அந்த போனப்ப அந்த சைக்கிள் காலேஜில் ஒன்று 1 இருந்திருக்கும், மாதம் எங்க போய் படித்தேன், சைக்கிள்? 1 மந்த் இருந்து. ஆ, நான் போனப்ப சைக்கிள் இருந்திருக்கும், எங்க போயிட்டு நான் அங்கிருந்து காலேஜ்ல இல்லை நான் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. நான் சைக்கிள் எடுத்து போயிட்டேன்னா நான் சென்னைக்கு. ஆமாம், ஐ வாஸ் வாக்கிங் ஒன்லி. சென்னைக்கு Oh, நான் I had cycle for some time. After that, I didn't have a cycle. I don't know why. நான் எங்க சேலத்துல